Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பயிற்சி 1.2ல் ஆறாம் என்ன கொடுத்துருக்கோம். பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி நான் யார் என காண. என்னுடைய ஒவ்வொரு தொகுதியும் பகுதியும் ஓரிலக்க எண்ணாகும். தொகுதியும் ஓரிலக்கையும் பகுதியும் ஓரிலக்கை எதுனாலும் போடலாம். 10க்குள்ளே இருக்க 9 வரைக்கும் இருக்க நம்பர்களை தொகுதி பகுதியை ஓரிலக்க எண்ணாக போடலாம். 4/7 போடலாம், அல்லது 5/9 ஓரிலக்க எண், அல்லது 1/3 ஓரிலக்க. மேலும் பல விடைகள் இதுக்கு வரும். எல்லாமே ஓரிலக்க எண், தொகுதியும் பகுதியும் ஓரிலக்க எண். நான் யாருன்னா இந்த நம்பர்னால ஓகே. என்னுடைய 2ஆம் கணக்கு, என்னுடைய தொகுதி மற்றும் பகுதியின் கூடுதல் 3இன் மடங்கு. பகுதியும் தொகுதியும் கூட்டினா 3இன் மடங்கு. 3இன் மடங்குனா என்னென்ன இருக்கணும்? 3, 6, 9 போய்கிட்டே. ஓகே, தொகுதியும் பகுதியும் கூட்டணும். ஓ, இரண்டையும் கூட்டினோம்னா 3இன் மடங்கு இருக்குமா? அடுத்து 6 வர்ற மாதிரி இருக்கலாமா? 9 வர்ற மாதிரி. தொகுதியும் பகுதியும் கூடுதல் 9, இது 3இன் மடங்கு. இதை கூப்பிட்டோம்னா 6, 3இன் மடங்கு. இதை கூப்பிட்டோம்னா 3. மேலும் பல விடைகள். ஓகே, நிறைய விடைகள். தொகுதி மற்றும் பகுதியின் பெருக்கற்பலன் 4இன் மடங்கு. 3ஆம் கணக்கு, தொகுதி மற்றும் பகுதியின் பெருக்கற்பலன் 4. 1 4, 4இன் மடங்கு. 8 அடுத்து வர்ற மாதிரி பெருக்கினா 4 2 8, 3 12. ஓகே, 16 வர்ற மாதிரி. 1 16 16, பகுதி பெருக்கு 1 16 16, 4இன் மடங்கு. இந்த மாதிரி மேலும் பல விடைகள். பெருக்குனா தொகுதியும் பகுதியும் பெருக்குனா 4இன் மடங்கு. 4 2 8, 1 4 3 12, 1 16 16, எல்லாமே 4இன் மடங்குங்களா. ஓகே, எந்த ஆன்சர்னாலும் எழுதும்.